தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் குறைந்த அழுத்த மின்சாரம் கிடைப்பதால் மோட்டார் உள்ளிட்ட விவசாய உபகரணங்கள் பழுதடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் மின் மோட்டார் மூலம் விவசாயிகள் வேளாண்மை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது விவசாயத்திற்கு 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தருவதாக கூறுகிறது. ஆனால் நடைமுறையில் அவ்வாறு இருப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக பல இடங்களிலும் குறைவு அழுத்த மின்சாரம் வருவதால் விவசாயிகளின் மின் மோட்டார் பழுதடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி வருவதாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மும்முனை மின்சாரம் அளித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் கரண்ட் தரேன்னு சொல்றாங்க. எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. வர வர 18க்குலாம் 150 வாட்டு தான் வருது. 150 வாட்டு வந்ததுன்னா எங்களுக்கு மோட்டரு பாதிப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே பாக்குறீங்க, என்னோட மோட்டரை பாத்தீங்கன்னா 15,000 ரூபா செலவாகுது. 50 மோட்டர்ல இருந்து 65 மோட்டர் விட்டும் போயிட்டு இருக்கு, ரிப்பேர் ஆகி போட்டுருக்கு. விவசாயி நாங்க என்ன சாகுபடி எப்படி பண்ண முடியும்? மாற்றம் வேணும் நாங்க நினைச்சிட்டு இருந்து நாங்க ஏமாந்துதான் நிக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் குறைந்த அழுத்த மின்சாரம் கிடைப்பதால் மோட்டார் உள்ளிட்ட விவசாய உபகரணங்கள் பழுதடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் மின் மோட்டார் மூலம் விவசாயிகள் வேளாண்மை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது விவசாயத்திற்கு 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தருவதாக கூறுகிறது. ஆனால் நடைமுறையில் அவ்வாறு இருப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக பல இடங்களிலும் குறைவு அழுத்த மின்சாரம் வருவதால் விவசாயிகளின் மின் மோட்டார் பழுதடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி வருவதாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மும்முனை மின்சாரம் அளித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் கரண்ட் தரேன்னு சொல்றாங்க. எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. வர வர 18க்குலாம் 150 வாட்டு தான் வருது. 150 வாட்டு வந்ததுன்னா எங்களுக்கு மோட்டரு பாதிப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே பாக்குறீங்க, என்னோட மோட்டரை பாத்தீங்கன்னா 15,000 ரூபா செலவாகுது. 50 மோட்டர்ல இருந்து 65 மோட்டர் விட்டும் போயிட்டு இருக்கு, ரிப்பேர் ஆகி போட்டுருக்கு. விவசாயி நாங்க என்ன சாகுபடி எப்படி பண்ண முடியும்? மாற்றம் வேணும் நாங்க நினைச்சிட்டு இருந்து நாங்க ஏமாந்துதான் நிக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.